முத்துவேல் கருணாநிதியின் பிள்ளையோ பிள்ளை, ஸ்டாலின் அரசு கோயிலில் அடிப்பது கொள்ளையோ கொள்ளை. இப்படி நான் சொல்லலைங்க. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. நேற்றைய பரப்புரையில எடப்பாடி ஐயா அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. கோயில்கள் இருக்கக்கூடிய பழங்கால நகைகளை, பழமையான நகைகளை இதுவரைக்கும் யாரும் எந்த அரசும் தொடவே இல்லை. ஆனா இந்த ஸ்டாலின் அரசு வந்த உடனே அதுல கை வச்சிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில நீங்க கோயில்ல இருக்கக்கூடிய நகைகள் எல்லாம் உருக்குனீங்க? அதற்கு ஏதாவது ஒரு குழு போட்டீங்களா? அந்த குழு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வரவழைச்சு இது கோயில் நகை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட காட்டி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் உருக்குனீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் நகைகளை நீங்க வீடியோ கவரேஜ் பண்ணிருக்கீங்களா? வெளிப்படைத்தன்மையை நீங்க கடைபிடிச்சீங்களா? நல்ல ஆணித்தனமான வாதத்தை வச்சிருக்காரு. இந்து முன்னணி இதை மனதார பாராட்டுகிறது, வரவேற்கிறது. ஏன்னா தொடர்ந்து இந்து முன்னணி இதற்காக குரல் கொடுத்துட்டு வருது. கடந்த 2021ஆம் ஆண்டு இந்த திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதில் இருந்து எண்ணற்ற இந்து விரோத செயல்களை செஞ்சுட்டே வர்றாங்க. அதன் ஒரு பகுதி தான் இந்த கோயில் நகைகளை உருக்கும் திட்டம். திராவிட மாடல் அரசினுடைய இந்த நகை உருக்கிற திட்டத்தை இந்து முன்னணி வன்மையை கண்டிச்சதோட மட்டும் இல்லாம மாநில தலைவர் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார். எல்லா மாவட்ட தலைநகரங்களுக்கும் போய் கோயில்களை வழிபாடு நடத்தி இந்த அரசுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு. இந்த வன்மையை கண்டிச்சு இந்து முன்னணி போராட்டத்தில் ஈடுபட்டது. அதன் அடிப்படையில இன்றைக்கு எடப்பாடி ஐயா அவர்கள் இப்படி பேசி இருக்கிறத இந்து முன்னணி மனதார பாராட்டுகிறது, வரவேற்கிறது. கோயில் நகைகள்ல என்னங்க, ஏதோ வீட்டுல இருக்குல்லங்க ஒரு 20 வருஷம் 30 வருஷம் நகை, அந்த மாதிரி நகை இல்லது. பக்தர்கள் காணிக்கையா போடக்கூடிய நகை. பக்தர்களுடைய காணிக்கைக்கு ஏதாவது ஒரு எண்ணிக்கை இருக்கா? இது இவ்வளவுதான் போடணும்னு ஏதாவது ஒரு அளவு இருக்கா? அவன் மனசார வேண்டிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒன்னு செய்யறான்னா அது அளவு பார்க்க மாட்டான். பக்திக்கு அளவே இருக்காது, அதுக்கு வேல்யூவும் இருக்காது. எவ்வளவு வேணாலும் கோயிலுக்காக சாமிக்காக கொடுத்துருவான். அப்படி பக்தர்கள் தன்னுடைய வேண்டுதலுக்காக போட்ட நகைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உண்டியில போடுறது. அது தாலியை கழட்டி போடுவாங்க பெண்கள். ஏதாவது தாலிக்கு ஒரு ஆபத்து வருதுனாலோ பங்கம் வருதுனாலோ அந்த தாலியவே கழட்டி போட்டுருவாங்க. அதே மாதிரி நிறைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்காக சாமிக்காக நிறைய அள்ளி அள்ளி கொடுத்துருக்குறாங்க. இப்ப ஜெயிலர் படத்துல கூட பார்த்துருப்பீங்க, சிவாஜி மகாராஜா கோயிலுக்காக கொடுத்த அந்த கிரீடம் அது ஆன்டிக் அப்படின்னு சொல்லி 500 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த படத்துல. அது கதையினாலும் அது ஓரளவுக்கு லாஜிக் இருக்கு. அந்த கிரீடத்துடைய எடை எவ்வளவு இருக்கும்? 1 கிலோ இருக்குமா? 1 கிலோ தங்கம் இன்னைக்கு என்ன விலை? 1.5 கோடி இருக்குமா? ஆனா உருக்குனா அது எவ்வளவு? 1 கிலோ. ஆனா அந்த பொருளுக்கு கூட மதிப்பு என்ன? 400 வருஷம் 500 வருஷம் ஆகி அவ்வளவு கோடிக்கு போகுது. அப்படின்னா அப்படித்தானே இருந்திருக்கு கோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகைகளும். அதைத்தானே இன்னைக்கு நீங்க உருக்கி கட்டியாக்கி இருக்கிறீங்க. இதைத்தான் இந்து முன்னணியும் சொல்லுது, எடப்பாடி ஐயாவும் சொன்னாரு. பழமையான நகைகளுக்கு வேல்யூங்கிறது அபரிமிதமா இருக்கும். ஆனா நீங்க அதுல வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்கலன்னு அவர் சொல்லியிருக்காரு. இதைத்தான் இந்து முன்னணி தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வருது. அதே மாதிரி இந்த பழமையான நகைகள் இருக்கக்கூடிய கற்கள், நவரத்தனங்கள், வைரங்கள், வைடூரியங்கள், இந்த மாதிரியான விலை மதிப்பு இல்லாத பொருட்கள் இருக்குது இல்லையா, அந்த பொருட்களோட என்ன நீங்க கணக்கெடுத்து கொடுத்தீங்களா? அதுவும் நம்மளுடைய குற்றச்சாட்டு. இதைத்தான் எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு. இதை இந்து முன்னணி மனதார வரவேற்கிறது. அதுபோக இவர் காணிக்கையில நீங்க கை வைக்கிறீங்க. காணிக்கை பக்தர்கள் கோயிலுக்காக கொடுக்கிற பணம், அந்த பணத்தை எடுத்துட்டு அதுல கமிஷன் அடிக்கிறீங்க, முருகன் பாத்துக்குவான்னு சொல்லியிருக்காரு. இதை வேதான் இந்து முன்னணின்னு சொல்லுது. கண்டிப்பா ஆண்டவன் சொத்துல கை வச்சவன ஆண்டவன் என்னைக்கும் நல்லா வாழ விட்டதில்லை. அது நடக்கும்.